ம் சரி bro. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் இந்த ஹிமாலயனில் லாங் ட்ரைவ். ஸோ எடுத்தோடனே ஒரு லாங் ட்ரைவ் தான் பிளானே பண்ணேன். எடுத்தோடனே வந்து இப்போ வந்து எங்கன்னா மதுரை டு பெங்களூர் கிளம்பியாச்சு. ஸோ ஏரியாலேருந்து இப்போ தான் கிளம்பி மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ அப்படியே கிளம்பி ஒரு கோயிலை கும்பிட போட்டு போகலாம். ஸோ வந்து அப்படியே கிளம்பியாச்சு. நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்கும், ஏன்னா விண்ட்ஷீல்ட் ஓப்பனில் வச்சுருக்கேன். இன்னும் வந்து மூடலை. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிக்கணும். சுத்தமாக இல்லை. நேற்று ஃபுல்லாக வந்து இங்கே வண்டி எடுத்ததுலேருந்து 200 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் இங்கே மதுரைக்குள்ளேயே. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டரு. இப்போ அதை வேறு போய் பண்ணணும். போனோடனே வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் தான் ஆகும். ஏன்னா போகிறதே வந்து ஐ திங்க் 400 சம்திங் வந்துடும். 500க்கு மேலேயே போயிடும். சரி, போனோடனே ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்கேன். இன்னும் வந்து இது பழக்கம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கு. மெதுவாகவே போகலாம் அப்படின்னு. அப்படியே வாங்க, நான் பெட்ரோல் போட்டுட்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன் போகும்போது. ஏன்னா ஹைவேஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து செம்ம வந்து என் வீட்டிலேருந்து வெளியே போகவே ஆஃப் ரோடு செக்ஷன் எல்லாத்தையும் கடந்தெல்லாம் போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போகும்போது பார்க்கலாம். ஸோ மீட்ரு பார்த்தீங்கன்னா இன்னும் 30 கிலோமீட்டர் தான் போகணும்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுல் டேங்க்கு போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டேவே எவ்வளோ போகுதுன்னு பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு காட்டுது. பார்க்கலாம், அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ட்ரிப்பில். ஸோ ட்ரிப்பு வந்து காலைல வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டேன். பார்க்கலாம், போய் பெட்ரோல் போட்டுட்டு. மேலே உள்ளே போகாதுண்ணா, மேலே அப்படில் தான் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும். ஆ 13 பிடிச்சிருக்கா? ஓகே. ஸோ பெட்ரோல் போட்டு பார்த்தீங்கன்னா 13.65 லிட்டர்ஸ் பிடிச்சிருக்கு ஆல்ரெடி. அப்போ வந்து நம்மகிட்ட 3 லிட்டர்ஸ்க்கு மேலேயே இருந்திருக்கு. ஆனால் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் தான் காமிச்சு. அது வந்து ரிசர்வ் இருக்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கலாம். ஃபியூல் ரேஞ்ச் வந்து இன்னும் 320 கிலோமீட்டர் காட்டுது. போக போக வந்து மாறலாம், பார்க்கலாம் எப்படி மாறுது என்னன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லாவே பெட்ரோல் கிடைக்கும், மைலேஜ்லாம் கிடைக்கும். பார்ப்போம். ஸோ அவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்க, அதனால் நமக்கு தேவையில்ல. ட்ரிப் 2ல் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, டன். ஓகே, அப்படியே இப்போ கிளம்ப வேண்டியதான். இது என்ன இதில் இருக்குது? ரைடு மோடு ஏபிஎஸ் ஆன். எக்கனாமிலே போடலாம். ஈக்கோ ஏபிஎஸ் ஆன். ஓகே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு அரௌண்ட் 400 வந்துடும். நான் வந்து மேப்லாம் போட மாட்டேன், பிகாஸ் நிறையா டைம் வந்து போயிருக்கேன். ஸோ அதனால் வந்து நிறையா டைம் போனதுனால மேப் போடுற இதெல்லாம் இல்லை. ஸோ அப்படியே போயிடுவேன் நான் பாட்டுக்கு. ஏன் போனால் தெரிஞ்சிருக்கும்ல, நம்ம பஸ்லேயும் எத்தனை தடவை போகிறேன், அதுவும் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போன்றப்ப நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஆனால் வந்து இதோட ரிவ்யூலாம் இந்த ரைடு முடிச்சக்கப்புறம் எப்படி ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குதுன்னு பார்க்குறேன். நேற்று நான் சிட்டிக்குள்ளே ஓட்டினேன், செம்ம ஹீட்டு பிரித்து விட்டுருச்சு ஹீட்டில் சிட்டிக்குள்ளே. அப்படியே கால்லாம் தக்க. ஆனால் பழைய ஹிமாலயனுக்கு இது பரவாயில்ல. பழைய ஹிமாலயன் இன்னும் வேகும், இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான். இதில் வந்து ரேடியேட்டர்லாம் இருக்கனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஹீட்டு. ரேடியேட்டர்னால் ரொம்பலாம் ஓடல ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், 21 கிலோமீட்டர் பெர் லிட்டர்னு காட்டுது. அப்படிலாம் காட்டினா எங்கடா போய் சேர்றது? டே இதுக்கு மேலே பெட்ரோல் போட விட்டுறாதா என்னைய, காசு இல்லைடா. சைடில் பாருங்க, வேற லெவலில் இருக்கு, செம்மையாக இருக்குல்ல இந்த வியூவு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வியூ. ரொம்ப நாள் கழிச்சு வைகையில் இந்த மாதிரி வியூ சூப்பராக இருக்குது, அந்த சன்ரைஸோட. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து விடிஞ்சிருச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸ் வந்துட்டேன், சன்னும் வந்துட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து டைம் வந்து 6-7 ஆச்சு. நான் வீட்டிலேருந்து ஒரு 5:30 கிட்ட கிளம்புனேன். இங்கேருந்து வரதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே தான், பட் பொறுமையாகவே போகலாம். நான் ரொம்பவும் க்ரூஸ் பண்ண போகிறதில்ல, அரௌண்ட் இந்த ஆர்பிஎம்ல தான் வந்து செட் பண்ணி ஓட்டலான்னு இருக்கேன். பிகாஸ் புது பைக்கில் ஸோ ரொம்ப க்ரூஸ் பண்ணி நான் போகிறதுக்கு மனசும் இல்லை. ஸோ இந்த பைக் இந்த ரைடில் தான் தெரியும் எனக்கு இந்த பைக் செட் ஆகுமா என்னன்னு. எனக்கு இந்த ரைடில் தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் செட் ஆகும் அந்த நம்பிக்கைலாம் எடுத்திருக்கேன். நம்மளும் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போவீங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதில் வந்து
வந்து ஒரு பிரேக் மட்டும் எடுக்கணும். ஸோ கொடரோடு கிட்ட ஒரு பிரேக் எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஃபன் எல்லாமே சேலம் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மேல எந்த பிரேக் எடுக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரிப் எல்லாம் செட் ஆயிருச்சு. ஸோ இங்கேருந்து போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே தான். நம்மளுக்கு வந்து ஹைவேல பைக் வந்து நல்லாவே இருக்கும்னு நம்பி தான் எடுத்திருக்கேன். பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படியே கொடரோடு டோல்கிட்ட நின்ட்டேன். என்னன்னு தெரில. செம்ம டல்லாவே இருக்குது. என்னன்னு தெரில. மார்னிங் ரைடு ரொம்ப நாள் கழிச்சு கொடரோடு டோலில் இருக்கேன். ஸோ இன்னும் வந்து 340 கிலோமீட்டர் சம்திங் போகிற மாதிரி இருக்குது. 380 கிலோமீட்டர் சம்திங் போகணும். போயிடலான்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. இங்கே வடை சாப்பிட்லான்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. வெறும் காஃபி மட்டும் தான் குடிக்க வேண்டியதாகிடுச்சு. எதுவும் இல்லை. ஓகே, அப்படியே வாங்க போகும்போது கண்டிப்பாக. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, நியர்பை நாமக்கல் வந்துட்டேன். நியர்பை நாமக்கல்னா அரௌண்ட் இன்னும் ஒரு 29 கிலோமீட்டர்ஸில் நாமக்கல் ரீச் ஆயிடுவேன். ரோடு வந்து செம ஸ்மூத்தாக இருந்தாலும் எனக்கு இந்த ஆர்பிஎம்லேயே நான் மெயின்டைன் பண்ணி போகிறனால இவ்வளோ மெதுவாக போனேன். இல்லைன்னா இன்னும் வேகமாகவே போயிருக்கலாம். செம்மையாக இருந்துச்சு ரோடு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 9:30 to 10க்குள்ளே சேலம் ரீச் ஆயிடுவேன். சேலம் ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்டுட்டு அப்படியே சேலம்லேருந்து தான் அடுத்து நான் கண்டினியூ பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ரோடு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு லைட்டாக தூக்கமும் வருது. இந்த இதே பார்த்தாலே எனக்கு வந்து அப்பப்போ தூக்கம் வந்தது. ஒரே தான் ஸ்ட்ரெச் போகும்போது மட்டும் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் பண்ணணும். இல்லைன்னா லாங் நம்மளால போக முடியாது. அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, அப்படியே போகிற போக்கில் போகலான்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சேலம் வந்துட்டேன். சேலம்லேருந்து அவுட்ரும் வந்துட்டேன். வரவழில தான் எனக்கு செம்ம பஞ்சாயத்து பண்ணி விட்டாங்க. வரும்போது என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு கூலை குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ சாப்பிடல, எனக்கு வந்து சாப்பிடணும்னு தோணலையா. ஸோ கூழ் பார்த்தோன்னே கூலை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டேன். ஸோ கிளம்பி வந்து சிட்டிக்குள்ளே வரும்போது தான் ஒரு பஞ்சாயத்து பண்ணி விட்டாங்க. ஸோ பின்னாடி ஒரு லைக் டெம்போ வேன் வந்து இடிச்சிட்டாரு. நான் அவர் மேல் வந்து ஃபால்ட்டு. பிகாஸ் அவர் வண்டியில் பிரேக் பிடிக்கல. நான் முன்னாடி ஒரு வண்டி திரும்பிச்சு கரெக்டாக நின்றேன். ஸோ இல்லாமல் வந்து இடிச்சிட்டு இண்டிகேட்டர் மட்டும் லைட்டாக வருது. ஸோ நல்ல வேளை வேறு எதுவும் பெருசாகலைன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நியர்பை தொப்பூர் கணவாய் அந்த ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் ஐ திங்க் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் அந்த ரோடெலாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்தே அந்த ஸ்லோ மோஷன்லாம் பாருங்கமே, ட்ரக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக போவான் தெரியுமா. இதுதான் இருக்கிறதே ரொம்ப வந்து ஹெவியஸ்ட்டு, ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் பயப்படக்கூடியவான இடம் இது, இந்த தொப்பூர் கணவாய். ஏன்னா எப்போ எங்கே எப்படி ஆகும்னே தெரியாது அந்த இதில் ஆக்சிடெண்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகும் இங்கே. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து ஸ்லோவாக தான் போவாங்க இதில். இதுதான் அந்த பிரிட்ஜு. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்படியே உள்ள கவுண்டெல்லாம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாமே இங்கே ஸ்லோவாக போயிருப்பாங்க இந்த இடத்துக்கு மட்டும். நம்மளும் அதே தான். மெயினாக வந்து அந்த இறங்கிய வரது தான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் ரொம்ப ஸ்லோப்பு. இப்போ கூட எனக்கு தெரியும் பாருங்க, இங்கே ஒரு டேர்ன் வரும். அந்த டேர்ன்லேயே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். டேர்ன் எப்படி இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். சடனாக டேர்ன் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாமே ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் போவாங்க. அந்தா சொல்லி வாயமுள்ள ஒரு ஆக்சிடெண்ட் அந்த சைடு. இங்கே பாருங்க, ஒரு ட்ரக் உள்ளே போய் விட்டுருக்கான். லாரி ட்ரக்கு வேறு லெவலில் போய் விட்டுருக்கான் உள்ளே. சொல்லிக்கிட்டே வரேன் ஆக்சிடென்ட் நிறையா நடக்குன்னு. அங்கே ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ட்ரக்கு கிடக்கு, இன்னும் கிளியர் ஆகலை. இங்கே பார்த்தீங்களா. அதனால் வந்து இந்த ஏரியா மட்டும் யாரும் பெங்களூருக்கு வரவங்க வந்துட்டு, அதுதான் இதான் மெயின் ரோடு. உங்களுக்கு வந்து இது அல்டர்னேட்டிவ் ரூட்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதுவும் நிறையா வந்து ரோட் சைடு நேஷ்னல் ஹைவே டிபார்ட்மெண்ட் நிறையா இது பண்ணிட்டாங்க. அல்டர்னேட் ரூட்டே கிடையாது. ஸோ இது ஒன்று தான் வந்து இப்போ ரூட்டு நம்ம சேலம் டு பெங்களூருக்கு. எப்படினாலும் இந்த தொப்பூர் கணவாய் நீங்கள் தாண்டி வர மாதிரி இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பட் அது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல. நம்ம ஒரு தடவை சாமி மட்டும் போயிடலாம். இனிமே தான். ஸோ இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவா. ஸோ அதனால் வந்து நைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் திகிலாக இருக்கும். இங்கே பாருங்கள், குரங்கு பயபுள்ளே உட்காந்துருக்காங்க. ஹாய் பாஸ். ஆனால் இங்கே யாருக்கும் எதுவும் கொடுக்காங்க. ஷார்ப்பு கர்வு எல்லாமே இருக்கும். இந்த கர்வு தான் சொன்னேன். அங்கே பார்த்தீங்களா, நடுவில் ஒருத்தன் நின்றுக்கிறான். நிறைய பேருக்கு வந்து இது ஏன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகும் இந்த இடத்துல. அது எப்படி ஆகும்னு தெரியாது. அண்ட் சடனாக வந்து இதாகும். அதுவும் இதாகிருக்கு, நம்ம ஆயிருக்கு. அம்மாளுக்கு பாரு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. அதுலேயும் கூடால போகிறாங்க. டயரு பார்த்தீங்களா, எத்தனை பிரேக் டவுன் பார்த்தீங்களா இந்த ஏரியாவில். சூப்பர்ரா. இவன் நடுவில் நிற்கிறான். இடிச்சிட்டாங்க. சூப்பரு. இப்போ ஒரு ஆள் இடிச்சிட்டாங்க. இங்கே நல்லா வருவீங்கடா டே. சரிங்களா, சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே இங்கே ஒரு ஆள் இடிச்சிட்டாங்க. ஆக்சிடெண்ட், ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் வரும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக போகணும் இந்த ரூட்டில். ட்ரக்கு எவ்வளோ ஸ்லோவாக இருந்தான்,
இவன் தேவையில்லாமல் ஊடால வந்துட்டான் அந்த காருக்காரன். லெஃப்ட் எடுக்கிறேன்னு ஒரு ஊடால வந்துட்டு இடிச்சிட்டு இப்போ ட்ரக்குக்காரங்க மேலே பழைய போட்டுருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் கிருஷ்ணகிரி. அந்த கிருஷ்ணகிரி போய் பெங்களூர் போகிற வழி. இது வந்து இந்த நியூவாக போட்ட பாலக்கோடு ரூட் பைபாஸு. பட் டைம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக காட்டுது, 3 hours காட்டுது. அது வந்து 2 hours 40 minutes காட்டுது, 20 minutes டிஃபரன்ஸு. பட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 130 தான், அது 145 kilometers. ஸோ அது ஒரு 15 kilometers. ஆனால் இது எப்படி கணக்காகுது எனக்கும் ஒன்றுமே புரியல. பட் இப்படி ஆகுது. ஓகே, ட்ரைவ் பண்ணுவோம். ஒரு 20 minutes ஆனால் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே வந்துட்டேன் இந்த ரூட்டுக்குள்ளே. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆனால் ஸ்டார்டிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரூட்டு பார்த்தீங்கன்னா நியூவாக போட்டனால நல்லா இருக்கும், நல்லா ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். பட் எப்படி டைம் லேட் ஆகுதுன்னு எனக்கு இன்னும் புரியலை. அது மட்டும் என்னால் எப்படி என்னன்னு சொல்ல முடியல. பார்க்கலாம், போக போக தான் நம்மளுக்கு தெரியும். போயிட்டே தான் தெரிஞ்சு அங்கே போய் கம்மியாகும்னு பார்த்தா அங்கே போய் அதே தான் ஆயிருக்கு எனக்கு பெட்ரோலு. ஸோ கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஆகலை, ஒரே கிலோமீட்டர் தான் ஆகிருக்கு. அதனால டிரைவிங் அந்த ரேட்லாம் டைப் பண்ணாங்க. ஸோ ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுன்னா டைப் பண்ணேன் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த முன்னே எப்படி 1 நேரத்தில் டைப் பண்ணேன். இவ்வளோ 3-4 பாலம் இருக்குது போடாமல் எடுத்து பண்ணி. தனியில் பார்டர் ரீச் ஆகிருக்கு. அப்பா இப்போ ரூம் போயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க அம்மா டயர்டாக இருக்குது. ரூமை போய் படுத்து மட்டும் நான் வேலையே எவ்வளோ டயர்டாக இருக்குது. ஆனால் வண்டி அவ்வளோ தூரம்னாலும் நாங்கள் நிற்காமல் போயிட்டே இருக்குது. 600 kilometer ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நாங்கள் போய் சர்வீஸ் ஆகும். இன்னும் 20 kilometer இருக்கும். கஷ்டமாக வந்து சர்வீஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 kilometers நானும் ரூம் ரீச் ஆயிடுவேன். ஸோ என்னோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் வேறு லெவலில் இருந்துச்சு. வண்டி எங்கேயுமே நிற்கவே இல்லை. அண்ட் மைலேஜை நான் வெரி ஷாக்கு. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி எனக்கு 40 தந்திருக்கான். என்னால் நம்பவே முடியல. பட் போக போக கம்மியாயிரும், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.